பிரதோஷம் வந்தாலே நந்தீஸ்வரர் தான் நம்ம நினைவுக்கு வருவாரு. நந்தீஸ்வரர் இல்லாம நம்ம சிவனை பார்த்திருக்கவே மாட்டோம். சிலாத முனிவருக்கும் சித்திரவதிக்கும் பரிசாக கிடைத்த அழகிய குழந்தை தான் நந்தீஸ்வரர். விதிப்படி நந்தீஸ்வரர் 8 வருடங்கள் மட்டும்தான் உயிரோட இருப்பாரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட நந்தீஸ்வரரோட தந்தை மிகவும் வருத்தப்படுறாரு. மரணத்தை வென்று தந்தையின் வருத்தத்தை போக்குவதற்காக சிவனை நோக்கி தவம் செய்ய முடிவு செய்யறாரு. புவனை நதியை தேர்ந்தெடுத்து அதன் நடுப்பகுதியில மூழ்கி சித்தமெல்லாம் சிவனை மட்டுமே நிறுத்தி ருத்ர மந்திரத்தை 1 கோடி முறை ஜெபிச்சு முடிக்கிறாரு. சிவன் காட்சி அளிக்கிறாரு. என்ன வர வேணும்னு கேட்கிறாரு. சிவபக்தியில திளைத்த நந்தீஸ்வரர் மீண்டும் 1 கோடி முறை ருத்ர மந்திரத்தை ஜெபித்து முடிக்கணும்னு கேட்கிறாரு. திரும்பியும் சிவன் காட்சி அளிக்கிறாரு. என்ன வர வேணும்னு கேட்கிறாரு. முதல் முறை கேட்டதையே திரும்பியும் கேட்கிறாரு. இதே மாதிரி 8 முறை திரும்ப திரும்ப நடக்குது. இவரோட பக்தியை பார்த்து பிரமிச்சு போன சிவன் 8வது முறை யாருக்குமே கிடைக்காத சதுர்புஜ நாகபூஷ்ண வியாக்கிர ரூபத்தை அவருக்கு காமிக்கிறாரு. உனக்கு என்ன வர வேணும்னு கேட்கிறாரு. அதற்கு நந்தி, என்ன உங்க பக்கத்திலே வச்சுக்கோங்க, என் பெற்றோர்களுக்கு சிவபதவி கொடுங்கன்னு கேட்கிறாரு. வியப்பிற்குரிய பக்தி இதுதான்.